கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் கோலாகலமாக தொடங்க போது இதுக்கு நடுவில் இன்னைக்கு கேப்டன்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. அதாவது ட்ராஃபியெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். இதில் நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக வைரலானது என்னமோ ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரஜத் பட்டிதர் 2 பேர் சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ. அண்ட் பேட் கமின்ஸ் பிளாக் கலர் ஜெர்சியில் வந்திருந்தாரு. அட் த சேம் டைம் நியூ கேப்டன்ஸான அக்சர் பட்டேல், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பேர்ஸ் எல்லாருமே கலந்துருக்கும் போது அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கே ஒரு கலை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். இது போக ஆர்சிபி பிளேயர் ஒருத்தர் நான் இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க, நான் கோப்பை அடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நடக்குமா, பொதுவாக என்னென்ன இது வரைக்கும் நடந்திருக்கு, பயிற்சி ஆட்டம் எப்படி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே டக்குன்னு உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு கேப்டன்ஷிப் மீட்டிங். ஸோ ரொம்ப முக்கியமானு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதிலிருந்தே ஆல்மோஸ்ட் வந்துட்டு கெஸ் பண்ணிடலாம் எப்படிலாம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் போன தடவை ஸ்ரேயஸ் ஐயர் சும்மா நார்மல் ஃபேண்ட் மாதிரி போட்டு கீழே உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுப்பாரு. ஆனால் அவர் தான் ஃபைனலாக டிராஃபி தூக்கிட்டு போக போகிறாருன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். வேற மாதிரியான ஒரு சீசனாக அமைஞ்சது ஸ்ரேயஸ் ஐயருக்கு. அப்படிப்பட்ட ஸ்ரேயஸ் ஐயர் இந்த தடவை பஞ்சாப் உடைய கேப்டனாக வந்தார். கூட பேட் கமின்ஸ் வந்து ஹேண்ட் செக் பண்ணியிருந்தார். லாஸ்ட் டைம் ரொம்ப முக்கியமாக 2 பேர் இருந்தால் ஃபைனலிஸ்ட்டு. இந்த தடவை ஆப்போசிட் டீமுக்காக விளையாடுறாரு, அதை பார்த்துருந்தாரு. அவருடைய ஜெர்சி தான் பார்த்தோம் அப்படின்னா பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு வந்திருந்தாரு. ஸோ மற்றபடி நீங்கள் எல்லாம் குழப்பிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா ஆரஞ்சு ஆர்மி தான், கண்டிப்பாக ஆரஞ்சை விட்டு தர மாட்டாங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவங்களுடைய லோகோ போட்டு நல்லா பிளாக் கலரில் சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் தானே அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பார் போல. ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது போக கேகேஆருடைய நியூ கேப்டனான அஜின்கியா ரஹானே வந்திருந்தாரு. அக்சர் பட்டேல் டிசியோட கேப்டனாக வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் எல்எஸ்ஜி சைடில் இருந்து ரிஷப் பண்ட், ஜிடி சைடில் இருந்து ரொம்ப முக்கியமாக சுட்மன் கில், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில கேப்டன்ஸும் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய மெம்பர்ஸும் வந்திருந்தாங்க. இருந்தாலும் எல்லாருடைய ஃபோக்கஸுமே யார் பக்கம் இருந்ததுன்னா ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ரஜத் பட்டிதர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வராரு போல. ஸோ அவர் ஆக்சுவலாக ரூம் எல்லாம் மாறி போன மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரிட்டன் உள்ள வந்து சேர்ந்தாரு. ருத்ராஜ் கைக்வாட் அவரு பயங்கரமாக பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ க்ளோஸாக பேசுறதை பார்க்க முடிஞ்சு. ஆக்சுவலாக 2 பேருமே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஃபேன்ஸ் தான் அடிச்சுக்கிறாங்க, மற்றபடி அவங்களுக்குள்ளெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இவ்வளோ ஆர்சிபியோட மெயின் பேஜே பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ கேப்டன்ஸ் இருக்கும்போது, அவ்வளோ ஃபோட்டோ ஷூட் போயிட்டு இருக்கும்போது எவ்வளவோ பேர் இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பேருடைய ஃபோட்டோ தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரான்சைஸ் வந்து அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை, ஃபேன்ஸ் மட்டும் தான் அடிச்சுக்கிறாங்க. ஸோ போகிற போக்கில் இதெல்லாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எனிவே கேப்டன்சியோட இந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கலாம் முடிஞ்சு. ஸோ இவங்க தான் லீட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன் அப்படின்னா ஒரு சில டீம்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேணால் இவங்க வரலாம். ஸோ இதுக்கப்புறம் இவங்க லீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது. இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். 90% இவங்க தான் லீட் பண்ண போகிறாங்க. இருந்தாலும் ஒரு சில டீம்ஸ் இடையில கேப்டன் மாத்திரக்கான சான்ஸும் இருக்குது. என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மும்பை சைடில் இருந்து ஹர்திக் பாண்டியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக அவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தது. ஸோ நிறைய பேர் கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பிக் அதுக்காக தான் இந்த நாள் ஃபுல்லாமே வெயிட்டிங்கில் இருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி சைட்லேருந்து பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ஆர்சிபிக்கே கோப்பை அடித்து தரணுங்கிறது நிறைய பேருடைய கனவுங்க. ஸோ இந்த ஆர்சிபியில் விளையாடுற ஒவ்வொருத்தருடைய கனவுன்னு சொல்லி ஆகலாம். அதில் இந்த ஒரு ஜிதேஷ் சர்மா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஸோ இந்த தடவை கண்டிப்பாக நான் அடிச்சு தருவேன், ஆர்சிபி ஃபேன்ஸ் என் மேலே நம்பிக்கை வைக்கலாம்ங்கிற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. ஸோ பெருசாக இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்டதே கிடையாது. ஜிதேஷ் சர்மா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு டிராஃபிக் இந்த டீம் வந்துட்டு டிசர்வுங்க. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச 100% போடுவேன். ஸோ டோன்ட் வரி ஜிதேஷ் சர்மா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் செம்மையாக போயிட்டுருக்கு. ஸோ நான் இருக்கும்போது எதுக்குப்பா கவலைப்படுறீங்க, நான் என்னோட 100% கொடுப்பேன். விராட் கோலிக்காக இந்த ஒரு கோப்பையை அட்லீஸ்ட் வந்துட்டு ஆர்சிபி இவ்வளோ பெரிய ஃப்ரான்ச்சைஸ் ஒரு கோப்பைக்கு கூட தகுதியான ஆளுங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் அடிச்சு தருவேன், நீங்கள் கவலைப்பட வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உண்மையானா இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது இல்லையா? அப்படி தான் ஆர்சிபி ஃபேன்ஸும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, எண்ட் ஆஃப் த சீசன் என்ன நடக்க போகுது, ஸோ சீசன் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது போக ரொமேரியோ செப்போர்ட் காட்டுத்தனமாக அடிச்சிட்டு இருக்காருங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், அதாவது இந்த அன்பாக்ஸ் ஈவெண்ட்லாம் சூப்பராக அடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பயிற்சி ஆட்டத்துலேயும் சும்மா போட்டு கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இந்த மனுஷனை எப்படியாவது பிளேயிங் லெவனில் எடுத்துருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் ஆசையுமே கூட. என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரினர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3 பேரை மாற்ற முடியாது. யார் 3 பேர்னா ஹேசல்வுட், லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் ஃபில் சால்ட் 3 பேர் இருப்பாங்க. இந்த 4வது ஆப்ஷனுக்கு வேணால் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஒரு ஜேக்கப் பத்தர், ஒரு லுங்கி எங்கடி, ஸோ அது போக நுவான் துஷாரா, ஸோ அது மட்டும் இல்லாமல் டிம் டேவிட், அந்த மாதிரி நிறைய பேர் இருந்துட்டு இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் 4 மேட்ச் ரொமேரியோ செப்போட ட்ரை பண்ணலாம். ஸோ இனிஷியலாக ஒரு 2 ஓவர் 3 ஓவர் தள்ளுறதுக்கான சான்ஸும் இருக்குது. அண்ட் கொஞ்சம் பேட்டிங்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ தயவு செஞ்சு இந்த மனுஷனுக்கு ஸ்ட்ரைக் கொடுங்கப்பா, ஸோ ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.